மார்ச் 2024 9ஆம் தேதி அந்த அரசு மருத்துவமனையில் உள்ளே போய் 2000 பேருக்கு உணவு கொடுத்தேன். நல்ல சிந்தனை அது. ஏன்னா அவர்கள்லாம் ரொம்ப நம்மளுடைய ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க, நிறைய பேர் அர்ஜென்ட்டில் வருவாங்க. ஸோ அதை நம்ம செய்கிற உதவி கரெக்டான நேரத்தில் இருக்கணும் அப்படின்னு தான். இன்றைக்கு நான் உங்களுடன் பேசி கொண்டிருக்கும்போது கூட செயல்படுத்தி தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அந்த 1000 பேருக்கு உணவை கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறேன். இடைவிடாமல் செய்து கொண்டு இருக்கிறோம். காரணம், இதை ஏன் செய்கிறோம்னா, நல்ல சிந்தனைகளை உங்கள் மாணவிகளுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், சிந்தனைகளை நீங்கள் முக்கியம். நீர் 2வது, உடை 4வது, கல்வி. இந்த 3க்கு என்ன தேவை? நம்மளுக்கு கல்வி ரொம்ப முக்கியமான விஷயம். கல்வி இருக்கணும். கல்வி இருந்தால் தான் நம்ம வேலை வாய்ப்பு. இன்னும் எதிர்காலத்தில் நம்மளுக்கு எஜுகேஷன் இல்லைன்னா நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரிய பிரச்சனை. ஸோ நம்ம தகுந்த மாதிரி நம்ம எஜுகேஷனை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். உங்கள் டயத்தை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரி படிக்கிற டைமிங், உங்களுக்குள்ள ப்ரிப்ரேஷன் டைமிங். 2 வருஷத்துக்கு முன்னாடி இது நீங்கள் அவேர்னஸ் கொடுக்கணும். உங்களுடைய நம்ம நதிகளை நம்ம போற்றக்கூடியதுன்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு வரும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஆக்கப்பூர்வமாக இந்த நாட்டுக்கு என்ன தேவையோ அந்த பூர்வமாக நான் ஒரு தனி மனிதனை ஜெயிக்கும் போது உங்களால் ஜெயிக்க முடியாதா? முடியாதா? உங்கள் சிந்தனை முடியும்ல? அதுக்காக தான் நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். கண்டிப்பான முறையில் இந்த யூத் இன்டர்நேஷனல் டேயில் எல்லோருமே வெற்றியாளர்கள் தான்.